வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம தெரிய அவசரம் பார்க்க போற படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிட் லிஸ்ட். இயக்குனர்கள் சூரிய கதிர் அண்ட் கார்த்திகேயன் இவங்க ரெண்டு பேருடைய இயக்கத்துல அறிமுக நாயகனான விஜய் கனிஷ்கா அண்ட் சரத்குமார், கௌதம் மேனன், சமுத்திரகனி, ஸ்மிருதி வெங்கட் இப்படி நிறைய 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 பேர் வந்து நடிச்சு திரையரங்கில் வெளியேற்ற படம் தான் இந்த ஹிட் லிஸ்ட். கதைநாயகன் விஜய் வந்து ஒரு சைவம் மட்டும் தான் சாப்பிடுவாரு. ஏன் அப்படின்னாக்க இவருக்கு வந்து ஒரு உயிர் கொள்றது அப்படின்னாக்க ஒரு பாவம் நினைக்கிறவரு. ஒரு கோழியா இருக்கட்டும் இல்ல ஆடா இருக்கட்டும் அது நம்ம சாப்பிடக்கூடாது, அதுக்கான ஒரு எனர்ஜி நமக்கு செய்வத்திலே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்பீச் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறவரு. ஸோ இவருக்கு வந்து திடீர்னு ஒரு நாள் ஒரு அன்னோன் கால் வருது ஒரு நைட்ல. அந்த அன்னோன் கால் என்ன சொல்றாங்க, அம்மாவையும் தங்கச்சியும் கடத்திட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இவருக்கு வந்து ஒரு ஷாக்கு, இல்லையே அதுக்கு சான்ஸ் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல போய் தேடி பார்க்குறாரு. அம்மாவும் இல்ல தங்கச்சி இல்ல. போன் பண்ணி பார்த்தாக்கா அவங்க ரெண்டு பேரோட போன் சுவிட்ச் ஆஃப் இருக்கு. ஸோ அப்ப இவருக்கு ஒரு பயம் வருது, பதட்டமும் வருது. அப்ப இவர் வந்து சரத்குமார் போய் பார்க்கிறாரு. அப்புறம் ஒரு சில ஐடியாஸும் கிடைக்குது. இதை தாண்டி இன்னும் ஒரு சில விஷயங்கள் நடக்குது. இவங்க அம்மாவையும் தங்கச்சி கடத்தி வச்சிருக்கிற ஒரு மர்ம நபர் இருக்காரு இல்லையா, மர்ம நபர். அவர் வந்து நான் வந்து ஒருத்தவனை சொல்லுவேன், அவனை வந்து நீ கொன்னினாக்க உன்னுடைய அம்மாவையும் தங்கச்சி நான் உனக்கு திருப்பி கொடுத்துறேன் அப்படின்றாரு. ஒரு சைவம் சாப்பிடுறவரு எந்த ஒரு உயிரையும் கொல்லக்கூடாது, ஒரு கோழியை கூட கொல்லக்கூடாது நினைக்கிறவருக்கு ஒரு ஆளையே கொள்ளணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வருது. எதனாலனாக்க அப்பதான் அவங்களோட அம்மாவும் தங்கச்சி காப்பாற்றப்படுவாங்க. சோ இப்படி ஒரு சுச்சுவேஷன் இவருக்கு கிரியேட் ஆயிருக்கு. இதுக்கடுத்து அவர் அந்த மர்ம நபர் சொன்ன மாதிரி யாரை கொல்ல சொல்றாரோ அவரை கொண்டுட்டு அவங்க அம்மாவையும் தங்கச்சி காப்பாத்தினாரா இல்ல வேற என்னதான் பண்ணாங்க அப்படிங்கிறத படத்தோட மீறி கதையே இருக்கு. இந்த ஒரு ஸ்டோரிய டைரக்டர்ஸ் சூரிய கதிர், கார்த்திகேயன் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லாவே இன்னும் பண்ணியிருந்திருக்கோம். ஆனா ஒரு சில இடத்துல இவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தோணுது. அதுக்கு எக்ஸாம்பிளா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு சில சீன்ஸ் இதெல்லாம் தேவையில்லை அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அதுலயும் குறிப்பா கோழியை வச்சு ஒரு சீன் ஒண்ணு பண்ணியிருப்பாங்க. அந்த சீன் இந்த படத்துக்கு சுத்தமா தேவையே இல்லை அப்படிங்கறத படம் பார்த்து உங்களுக்கு தோணுச்சு. பட் இந்த மாதிரி ஒரு சில சீன்ஸ் எல்லாம் தோணுச்சுன்னா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்னடா நடக்குது, என்னடா போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாத்தையுமே இவங்க செகண்ட் ஹாஃப்ல ஒரு நல்ல நீட்டா கரெக்டா கொடுத்து ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க. சோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாத்தீங்க அப்படின்னாக்க விஜய் கனிஷ்கா இவர் வந்து மிகப்பெரிய டைரக்டர் விக்ரமன் அவரோட பையன். சோ இப்ப பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து அந்த டைம்ல ஒரு நல்ல நல்ல படத்தை கொடுத்து ஒரு அடுத்த லெவலுக்கு தூக்கி விட்டவதான் விக்ரமன். அவரோட பையன் இப்ப ஹீரோவா அறிமுகமாகாரு. சோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அவர் அவ்வளவு ஒரு சூப்பரா பண்ணியிருந்தாரு. இந்த படம் ஃபுல்லாவே ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அம்மாவுக்கு என்ன ஆயிடும், நம்ம யாரும் கொண்டு போறோம், என்ன பண்ண போறோம், ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். அந்த பதட்டத்தை அவ்வளவு ஒரு அழகா மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த பேஸ் ரியாக்ஷன் எல்லாமே ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஆனா இதுல வந்து ஃபைட் சீன்ஸ் நிறைய இருக்கு. அந்த இன்டர்வல் ஃபைட்டா இருக்கட்டும், அப்புறம் அதுக்கடுத்து வர 2-3 ஃபைட்டா இருக்கட்டும், எல்லாமே அவ்வளவு ஒரு சூப்பராகவே பண்ணியிருந்தாரு. அண்ட் இவரை தாண்டி படத்தை நடிச்சிருக்கக்கூடிய சரத்குமார், ஸ்மிருதி வெங்கட் இப்படி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஏனோ அது அவ்வளவு சூப்பரா கொடுத்திருந்தாங்க. சரத்குமாரை இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணி தான் ரொம்ப சூப்பரா இருந்ததுன்னு தோணுச்சு. ஏன் அப்படின்னாக்க நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தொழில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பார்த்துருப்பீங்களா, அதுல வந்து சரத்குமார் அவ்வளவு ஒரு சூப்பரா யூஸ் பண்ணிருப்பாங்க. ஏன்னா இது இந்த மனுஷன் இந்த அளவுக்கு ஒரு அந்த கேரக்டர் கொடுத்து யூஸ் பண்ணிருக்காங்களே. சோ இதுலயும் அதே மாதிரியான ஒரு போலீஸ் ரோல் தான் கொடுத்துருக்காங்க. அந்த ரோல் இன்னுமே வேற மாதிரி எழுதி இவருக்கு வந்து அந்த ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல இன்னும் சூப்பரா கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்க இன்னும் அது வேற லெவல்ல ஒரு பூம் கிரியேட் பண்ணிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தாட்டு. பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே சூப்பரா பண்ணிட்டாங்க. மொத்தத்துல இந்த படம் நமக்கு என்னதான் சொல்ல வருது அதானே கேக்குறீங்க. இங்க ஒரு பிரச்சனை வந்தாக்க நமக்கும் வந்தா மட்டும்தான் ஒரு பிரச்சனை, அதுக்காக நம்ம போராடுறோம். ஆனா அதுவே நம்மள சுத்தி இருக்கிற மத்தவங்களுக்கு நடந்தாக்க அதை பற்றி நம்ம கேரே பண்ணிக்க மாட்டோம் அப்படிங்கிறத அவ்வளவு ஒரு சூப்பரா பண்ணிக்கிறாங்க. இந்த படத்துல நம்ம ஒரு ஃபேமிலியோட போய் பார்க்க முடியுது. ஏன்னா இதுல இருக்கிற அந்த ஸ்டன்ஸ், ரத்த காட்சிகள் அந்த அளவுக்கு இருக்கு. ஒரு ஃபைட்டு அப்புறமேட்டு ஒரு சில சஸ்பென்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா. இந்த படத்துல வந்து கிளைமேக்ஸ் சஸ்பென்ஸ் அவ்வளவு சூப்பரா இருக்கு. இந்த மாதிரியான ஜானர் வந்து ஒரு சில பிடிக்கும் இல்லைங்களா, அவங்களுக்கு தான் கண்டிப்பா இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். சோ நீங்களும் போய் பார்த்துட்டு வந்து சொல்லுங்க இந்த ஹிட் லிஸ்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறது.